ஹாய் ஆல், வெல்கம் டு சீசனிங்ஸ் வித் ஸ்வேதா. இன்றைக்கி நம்ம தேங்காய் பால் சாதம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு குக்கரில் 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கோங்க. கொஞ்சோண்டு எண்ணெய் சேர்த்திக்கோங்க. இப்போது பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்திக்கோங்க. இது கூட 3 பச்சை மிளகாய் சேர்த்திக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதை வதக்கி விடலாம். வெங்காயம் வதங்கி வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இப்போது 2 தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கி வந்ததும் ஒரு கைப்பிடி அளவு புதினா, கொத்தமல்லி அதையும் நம்ம சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க, பச்சை வாசம் போகிற வரைக்கும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாம் வதங்கி வந்ததும் நான் இன்றைக்கி 3 கப் சீரக சம்பா ரைஸ் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு எடுத்திருக்கேன். அதை நம்ம ஃபஸ்ட்டு போட்டு நல்லா இந்த நெய்யில் நல்லா வதக்கி விடுங்க. இன்றைக்கி 3 கப் ரைஸ்க்கு நம்ம 4.5 கப் தண்ணி ஊற்றணும். அதுக்கு நான் 2 கப் கோகோனட் மில்க் ஊற்றிருக்கேன், 2 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். அது கூட ஒரு அரை கப் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. 3 டம்ளர் அரிசிக்கு 4.5 டம்ளர் தண்ணி, அதான் கணக்கு. இப்போது தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இப்போது 2 விசில் விடுங்க. விசில் இறங்கிடுச்சு. இப்போ தேங்காய் பால் சாதம் எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான், தேங்காய் பால் சாதம் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு, நல்லா உதிரி உதிரியாக இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இதுக்கு மேலே ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி நல்லா கிளறி விடுங்க. அவ்வளோதான், தேங்காய் பால் சாதம் ரெடி. இந்த தேங்காய் பால் சாதத்துக்கு சிக்கன் கறி, கடலை குழம்பு இது கூட வச்சு சேர்த்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.